வாங்க மக்களே, இது ஜெகா வேர்ல்டு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 44 இன்ச் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 44 இன்ச்சோட பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கணும். இது ஒரு கூடு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து உயரம் வந்து 15 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு. இது அப்படியே ஒரு கூடு போட்டுருக்குங்க. உங்கள் ஷோல்டர் வந்து 7.5 இன்ச்சு வைக்கலாம். இவங்களுக்கு ரெடி ஷோல்டர் வந்து 3.75. அப்போ நம்ம 3.5 வச்சுட்டு கட் பண்ணணும்னா 3.75 அளவு வந்துடும். பேக் நெக் அளவு வந்து 8 இன்ச்சு. இது 3.2 ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வரும். ஷேப் ஸ்கேல் வச்சு அடுத்து வந்து இவங்களுக்கு ஷோல்டர் வந்து ஹார்மோல் உயரம் வந்து 7.5 இன்ச்சு வைக்கலாம். பாடி வந்து 44 இன்ச்சு. 2ஆக பிரித்தோன்னா 22. 22 கூட 2 சேர்க்கணும், 24. 24 கூட 24 2ஆக பிரித்தோன்னா 12 இன்ச்சு. 12 இன்ச்சு. தையலுக்கு 1.5 இன்ச்சு. ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஏழு இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு இதில் பாதியும், 4.5 இன்ச்சு வந்து 2.25 இன்ச்சு பாதி. இப்போ இதை ஷேப் கொடுத்துக்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து 39. 39 4ஆக பிரித்தா 9.5 வரும். 10 வந்து ஒரு இன்ச்சு வந்து டாட்டுக்கு வச்சுருங்க. 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கின்னு அங்கேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பேக் பார்ட் எடுத்துட்டோம். இதனுடைய ஹார்மோல் அளவு வந்து 20 இன்ச்சு. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கு விட்டுட்டு பாருங்கள், கரெக்டாக 20 இன்ச்சு வந்துடுச்சு. இவ்வளோதான் பேக் பார்ட்டு. அடுத்து இப்போ பேக்லேருந்து ஃப்ரண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து பேக்கை போட்டு அதே அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து டாட்டுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கோட அளவு 6 இன்ச்சு. தையலுக்கு விட்டுட்டு, தையலோடு தான் சேர்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். தையலுக்கு விட்டுட்டு நம்ம 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும்.
இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இந்த அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். எவ்வளோ இருக்குது பாருங்கள், 3 இருக்குது. இது 3.25, ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கிராஸாக மார்க் பண்ணிக்கணும். அப்போ நெக் வந்து ரவுண்ட் ஷேப் அழகாக வரும். இப்போ இந்த ஷேப் ஸ்கேலை வச்சு நெக் வந்துடுச்சு. இப்போ வந்து உயரம் வந்து இதுக்கு 14.5 வச்சுக்கலாம். 14.5 இது கரெக்டாக இருக்குது. 14.5. இப்போ வந்துட்டு இதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 1லேருந்து 1.25 வரைக்கும் வைக்கலாம். டாட்டோட உயரம் 14.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். இப்போ இங்கே இது சென்டர் பாயிண்ட் கரெக்டாக 1.25 அளவில் வச்சு நம்ம வச்சுக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4.25 4.5 வைக்கலாம் உங்களுக்கு. இதை வச்சுட்டு இங்கேருந்து 2 இன்ச்சு ஷேப்புக்கு, ரெண்டு இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச்சு. இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த டாட்டோட அகலம் வந்து செஸ்டோட அளவு 44, வேஸ்ட் ரவுண்ட் இடுப்பு சுற்றளவு வந்து 39. அப்போ வந்து 44ல் 39 நம்ம கம்மி பண்ணோம்னா 6 இன்ச்சு 5 இன்ச்சு வரும். 5 இன்ச்சு 2.5, 5ல் பாதி 2.5, 2.5 வந்து 1.25 இன்ச்சு வச்சு நம்ம பிடிக்கலாம். டாட்டோடைய அளவு 1.25, இந்த பக்கம் 1.25. இப்போ இதுதான் டாட்டோட இது. உயரம் வந்து நம்ம 2.5 வரைக்கும் பிடிக்கலாம். 2.5 இல்லை 3 கூட பிடிக்கலாம். இப்போ இதுதான் டாட்டோட உயரம். இதை பிடிச்சிக்க வேண்டியது தான். மற்றதெல்லாம் இதை சென்டர் பண்ணி நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அதை லைட்டாக ஷேப் கொடுத்து உள்ள ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே வர மாதிரி இது கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு முடிஞ்சுது. அடுத்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு வச்சுப்போம். கையோட சுற்றளவு 17, அப்போ 8.5 இன்ச்சு. லென்த்து வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சு வச்சுட்டு மார்க்குக்கு ஒரு நம்ம எவ்வளோ பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம். நான் 1/2 இன்ச்சு விடுறேன். இப்போ இதை ஒரு கூடு போட்டுக்கலாம். ஹாமூல் இறக்கம் வந்து இது வந்து 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போது 8.5 இன்ச்சு நம்ம ரவுண்டாக கை சுற்றளவு, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்போ 10 இன்ச்சு வருது. 10 இன்ச்சுக்கு தையலுக்கு 1.5. இப்போ 8.5லேருந்து இங்கே இதுக்கு தையல் அளவு வந்து 1.5. இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுப்போம். இப்போ இதிலேருந்து நம்ம அப்படியே ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம். ஷேப் ஸ்கேல் இருந்ததுன்னா நீங்கள் ஷேப் ஸ்கேல் கொடுத்துக்கலாம். இல்லைனா இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட் வச்சுட்டு அப்படியே ஷேப் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.